ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிச்செக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படிலாம் பண்ணுனா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து லோனுக்கு இந்த இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, ஸ்காலர்ஷிப்புக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதனால் நிறைய பேர் அப்ளை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. வாங்க நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா யாருக்கு தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா, ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் லோன் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாருக்குமே இந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து மேண்டரியாக கேட்குறாங்க. இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் உள்ள குடும்பத் தலைவர் மற்றும் குடும்ப ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. ஆதார் கார்டு மட்டும் வச்சுருந்தாலே அவங்க ஈஸியாக இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான தேவையான டாக்குமெண்ட் அப்படி பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கார்டு வேணும். அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். அட்ரஸ் ப்ரூஃப் பதிலாக ஆதார் கார்டே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி வச்சுருந்தாலும் ஓட்டர் ஐடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வேணும். அதுக்கப்புறம் வந்து இன்கம் ப்ரூஃப் வேணும். சப்போஸ் இப்போ இன்கம் ப்ரூஃப் இல்லைன்னா நீங்கள் ரேஷன் கார்டு மட்டும் வச்சு கூட இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓடிபி வெரிஃபிகேஷன் மட்டும் தேவைப்படும். ஆதாரில் மொபைல் நம்பர் இணைச்சிருக்க வேணும். அவ்வளோதாங்க. இது மட்டும் இருந்தாலே நீங்கள் அழகாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நிறைய பேர் இந்த ஒரு மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடுறாங்க. இன்கம் பண்ணும்போது உங்கள் விஓட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ இன்கம் போட்டால் நான் கரெக்டாக எனக்கு சர்டிஃபிகேட் சீக்கிரம் வரும் அப்படிங்கிற போட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் இன்கம் போட்டுங்க. அதிகமாகவோ இல்லை குறைச்சாலோ போட்டாலே கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒன் டைம் உங்கள் விஓட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போடலாம். அதுக்கு மேலே போட்டு விஓ ரிஜெக்ட் ஆகிட்டுனா திரும்பி நீங்கள் ரீஅப்ளை பண்ணுறதுக்கு 10 டேஸ்க்கு மேலே ஆகிடும். உடனே பண்ணணுன்னா நீங்கள் இந்த டீட்டெயிலை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 3 to 4 டேஸ்லேயே இப்போலாம் வந்துடுது. அதிகபட்சம் 7 டேஸ்க்குள்ளே வந்துடும். மற்றபடி எல்லாமே டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் தான். ஃபீல்டில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதாங்க. இப்படி தாங்க நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.